தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் மீது பாலியல் குற்றச்சாட்டு. தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் மீது பாலியல் குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் மீது சமீப காலமாக கட்சி ஆரம்பித்ததிலிருந்தே பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி வருகிறார்கள். திருச்சியில் ஒருவர் விபச்சார விடுதி நடத்தி கைது செய்யப்பட்டார். தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பெண்களுக்கு தொல்லை கொடுக்கின்றனர், பாலியல் பிரச்சனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நிறைய பேர் இந்த வழக்குகளில் சிக்கியுள்ளனர். நடிகர் விஜய் அவர்களே தன்னுடைய திருமணத்தை மீறிய உறவில் இருந்துள்ளார். இது கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ஒருவர் பாலியல் புகாரில் சிக்கியுள்ளார். திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக செயலாளர் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளரும் பூந்தமல்லி தொகுதி வேட்பாளருமான குட்டி என்கிற பிரகாசம், இவர் மீது தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த மகளிர் அணி பிரமுகர் சங்கீதா தன்னுடைய கணவர் மணிகண்டனுடன் வந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பூந்தமல்லி தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் விஜய் கட்சி வேட்பாளர் குட்டி என்கிற பிரகாசம் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த 100க்கும் அதிகமான பெண்கள் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் குட்டி என்கிற பிரகாசம் மீது பாலியல் குற்றச்சாட்டு கூறியுள்ளனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் இதனை கவனத்தில் கொண்டு வேட்பாளரை மாற்றுவாரா அல்லது இதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அவரே வேட்பாளராக தொடர்வாரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கியுள்ளது தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் மத்தியில் முகச்சுளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.